அதிகமா கூட இல்ல, வெறும் 50,000. 2 லட்சம் ரூபாய் வட்டி, வண்டியே எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பாவையும் அடிச்சு எங்க அப்பாவோட உயிரையும் பறிச்சுட்டான். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கொட்டாரப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் வேலுமணி. இவர் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் வீட்டுக்கு வந்த வேலுமணி தனது மனைவியான அம்பிகாவிடம் தான் விஷம் குடித்து விட்டதாகவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்து விடுவேன் என்றும் அழுது கொண்டே கூறியுள்ளார். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அம்பிகா அக்கம் பக்கத்தில் உள்ள தனது உறவினர்களுக்கு தெரிவித்தவுடன் ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக கிருஷ்ணகிரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவரை அனுமதித்தனர். அப்போது வேலுமணியிடம் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கொட்டாரப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வேலுமணி பக்கத்து ஊரான மண்ணாடிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வட்டிக்கு விடும் தொழில் செய்பவர்களான தமிழ்வாணன் மற்றும் தனபால் ஆகியோரிடம் 50,000 ரூபாய் கடனாக வாங்கியதாக கூறப்படுகிறது. அதாவது 100 ரூபாய்க்கு 15 ரூபாய் வட்டி என பேசி வாங்கியுள்ளார். மாதா மாதம் 6,500 ரூபாய் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் வேலுமணி பணத்தை கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. ஆசை காட்டி, பணத்தை ஆசை காட்டி நான் குறைஞ்ச வட்டியில காசு தரேன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டு அதிக வட்டிக்கு கொடுத்து ஒரு டியூ 2 டியூ அது வரைக்கும் மட்டும்தான் டைம் கொடுப்பா. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களை அசிங்கமா பேசுறது, அன்டைம்ல வீட்டுக்குள்ளார வர்றது, அதுக்கப்புறம் ஆளுங்களை கூட்டின்னு பேசுறது, வீட்டுல இருக்கிற பொருளுங்களை எடுத்துட்டு போறது, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களை வெளியே தள்ளிட்டு வீட்டை பூட்ட வர்றது. அன்னைக்கு வியாழக்கிழமை 25ஆம் தேதியும் இதே போலதான் நடந்துச்சு. இந்த நிலையில் 10வது மாதம் வேலுமணி வட்டி பணத்தை கட்டவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கடந்த 25ஆம் தேதியன்று காலை வட்டிக்கு பணம் கொடுத்த தமிழ்வாணன் மற்றும் தனபால் ஆகியோர் வேலுமணி வீட்டுக்கு சென்று வேலுமணியை அழைத்து சென்றிருக்கிறார்கள். பின்னர் வீட்டுக்கு வெளியே உள்ள பகுதியில் வைத்து வாங்கின பணத்துக்கு வட்டி கூட கட்ட முடியாத நீ எதுக்கு உயிரோட வாடுற, உனக்கெல்லாம் குடும்பம் பிள்ளைங்களா எதுக்கு என கேட்டதுடன் ஆபாசமாக திட்டியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் வேலுமணியின் கழுத்தில் துண்டை போட்டு தமிழ்வாணன் தனபால் ஆகிய இருவரும் வேலுமணியை தரவென இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. ஊரார் முன்னிலையில் இப்படி அசிங்கப்படுத்தி விட்டார்களே என மனமுடைந்த வேலுமணி பின்னர் ஊத்தங்கரைக்கு சென்றுள்ளார். அங்கு விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பூச்சி மருந்தை வாங்கி அருகில் உள்ள பகுதியிலேயே குடித்துள்ளார். பின்னர் வீட்டுக்கு வந்த வேலுமணி தனது மனைவி அம்பிகாவிடம் நடந்ததை கூறியுள்ளார். இங்கில இருந்து கோயில் பின்னாடி வரைக்கும் எங்க அப்பாவை இழுத்துட்டு போயிட்டு அங்க வச்சுதான் அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க, அவ்வளவு துன்புறுத்திருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல தான் எங்க அப்பா இப்படி பாய்சன் சாப்பிட்டு சூசைட்க்கு அட்டன் பண்ணிட்டாரு. வெறும் 50,000, அதிகமா கூட இல்ல, வெறும் 50,000. 2 லட்சம் ரூபாய் வட்டி, வண்டியே எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பாவையும் அடிச்சு எங்க அப்பாவோட உயிரையும் பறிச்சுட்டான். கிருஷ்ணகிரி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேலுமணி கடந்த 30ஆம் தேதி மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து 4 சரக்கு வாகனங்களில் 200க்கும் மேற்பட்ட வேலுமணியின் உறவினர்கள் ஊத்தங்கரை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு வேலுமணியின் சாவுக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர். உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் கூறியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். மேலும் இறந்த வேலுமணியின் உடலை வைத்துக் கொண்டு குற்றவாளிகளை கைது செய்ய கோரி கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தனபாலை கைது செய்த ஊத்தங்கரை போலீசார் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள தமிழ்வாணனை தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து ஊத்தங்கரை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் முருகனை எமது செய்தியாளர் செல்போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது வேலுமணி தனபால் மற்றும் தமிழ்வாணனிடம் கடந்த 11 மாதங்களுக்கு முன்பு 1 லட்சம் ரூபாய்க்கான சீட்டு பணத்தை எடுத்துள்ளார். ஆனால் அதன் பிறகு சீட்டு பணத்தை சரிவர கட்டவில்லையாம். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று வேலுமணியிடம் சென்று பணத்தை கேட்டதுடன் கழுத்தில் துண்டு போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் மனமுடைந்து பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டாரே தவிர மற்றபடி கந்துவட்டி எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். சார், இந்த கொட்டாரம்பட்டியில வேலுமணின்னு ஒருத்தர் சூசைட் பண்ணிட்டாரு இல்லைங்களா? ஆமா ஆமாங்க. அது கந்து வட்டின்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க சார். என்னங்க சார் ஆக்சுவலா அது சீட்டு இது சீட்டு பண்ணாங்க. சீட் எடுத்தது வட்டியில சீட்டு பண்ணோம்.
எவ்வளவு சீட்டு எடுத்துருக்காங்க? எடுக்கிறாங்க. 3 சீட்டு கட்டலையாம் பிரதர். ஓ 3. ஓ அதுக்காக அவங்க வந்து அதை பண்ணது உண்மைங்களா சார்? திட்டுறாங்க, வந்து பாவம் அதனால விரக்தி ஏற்பட்டு மருந்து குடிச்சிடுறாங்க. ஆமா, அது திருநெட் 6 கேஸ் ஆல்டர் பண்ணிட்டோம். தற்கொலைக்கு தூண்டுறதான் போட்டிருக்கீங்களா சார்? ஆமா 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 போட்டு. கொடுத்த பணத்தை வசூல் செய்வதாக நினைத்துக் கொண்டு ஆபாசமாக பேசியதுடன் ஊரார் முன்னிலையில் தாக்கி அசிங்கப்படுத்தியதால் விவசாயி மனமுடைந்து விஷம் குடித்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் சத்யா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.